everyone, so welcome to Vedantu channel பசங்களா. Yes. So இன்னைக்கு midterm examக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாப் 15 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? So இது இம்பார்ட்டன்ட் 15 5 மார்க்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். And இத வொர்க் அவுட் பண்ணுங்க என் கூடவே சேர்ந்து. Okay? And before that, ஒரு 10th standard ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்டேட் தான் இது. என்ன மேம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மிட்டம் எக்ஸாம்ஸை நான் ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஏன்னா என்ன டவுன்லோட் பண்ணல, ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்குறோம். சரியா? ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும். கூடவே யாரெல்லாம் லைக் பட்டன ஸ்மாஷ் பண்ணல, லைக் பட்டன ஸ்மாஷ் பண்ணுங்க. ஏன் மேம் இந்த சேனல் நாங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, யூடியூப்ல நார்மலி லைவா இருந்தா தானே எங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டா ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ நார்மலி ரெக்கார்டட் வீடியோக்கு அது கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லாம இனிமே நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, ஒருவேளை நீங்க லைவ்ல இருந்தா சரி, லைவ்ல இருந்தா எங்ககிட்ட இருந்து ரிப்ளைஸ் வந்துடும் ஆப்வியஸ்லி. இல்லைன்ற பட்சத்தில் அந்த லைவை நீங்க ரீப்ளே பண்ணாலும் சரி, வீடியோஸை திருப்பி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அது எப்படி மேம்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட டவுட்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியா டவுட் விண்டோ, ஸோ இது தனியா ஒரு விதத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகும்னா நீங்க நம்மளோட வேதாந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுல கமெண்ட்ஸ், டவுட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கும். ஸோ டவுட்ஸ்னா நீங்க என்ன ஒரு டவுட் கேட்டாலும் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்குன்னா, மோஸ்ட்லி இந்த வீடியோல என்ன பேசியிருக்காங்க, இந்த வீடியோல என்னென்ன டைம் ஸ்பேன்ல என்னென்ன சம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் கமெண்ட்ஸ் நீங்க எப்பயும் போல கமெண்ட்ஸ் பண்ணலாம். சரிடா பசங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கு அவைலபிளா இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். ஸோ வேதாந்தோட ஒரு பிளஸான அட்வான்டேஜஸ் ஜெய் அண்ட் நீட் எக்ஸாமுக்கு பயங்கரமா இருக்கு. ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல இந்த ரீஜியன்ல இருக்க பக்கத்துல ஏரியாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் உங்களுக்கு டாப் ரேட்டடான ஐஐடிஸ்ல படிக்கணுங்கிறது கனவு, டாக்டர் ஆகணும்ன்றது என் கனவு அப்படின்னா இதை நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணலாம். மற்ற யூனிவர்சிட்டிஸுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எஸ். ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாருமே டாப் டீச்சர்ஸ் அண்ட் அகாடமிக் மென்டார்னு இருப்பாங்க. இவங்க எல்லா டவுட்ஸையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. 24/7 டவுட் செக்ஷன் ஆப் இருக்கும். ஸோ எப்போ படிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். அது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஹைடெக் கிளிக்கர்ஸ் அவைலபிளா இருக்க போகுது. சரிங்களா? இதெல்லாமே இருக்கிறதுனால சீட்ஸும் பயங்கரமா ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இது நான் ஃபீஸ் கட்டிதான் படிக்கணும், 100% ஃபீஸ் கட்டணுமா? நீங்க 90% வரைக்கும் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு IBSTA அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் லிங்க் கீழே தான் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த வருஷம் உங்களோட சீனியர்ஸ் எடுத்திருக்க மார்க் தான் இது. ஸோ 10 இயர்ஸுக்கான நீட்ல இருக்க பயங்கரமான ரிசல்ட்ஸ். ஸோ நீட் யூஜி 2025 தமிழ்நாடு ரிசல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை பார்த்து நீங்களும் இந்த இதுல நீங்களும் ஒரு ஆளா வரலாம். ஆல் இந்தியா லெவல்ல 100 ரேங்க், 15th ரேங்க், ஏன் நம்ம 1 and 2nd ரேங்க் கூட எடுக்க ட்ரை பண்ணுவோம். சரிடா பசங்களா? நம்ம கனவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம லட்சியம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்மளும் ஸ்ட்ராங்கா இருந்து போராடலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஒவ்வொரு 5 மார்க்ஸும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாருங்க. 15 5 மார்க்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு 5 மார்க் இருக்குல்ல, இது நம்ம கிட்ட அதிக டைம் கேட்குற 5 மார்க்ஸ் தான், நான் அதிக டைம் ரிப்பீட் ஆகிற 5 மார்க்ஸும் கூட. சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதில் 2-3 வார்த்தைகள் விட்டுருச்சு. எக்ஸ் இது நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் ஹியர். அண்ட் இங்கே எக்ஸ் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ எதெல்லாம் இப்போ பி செட்ல என்னெல்லாம், ஏ செட்ல என்னென்ன இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். அண்ட் அந்த எக்ஸ் நேச்சுரல் நம்பர்லாம் 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் யாரா வேணா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 1ல ஸ்டார்ட் பண்ணி 4க்குள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ். யாரு 1ல ஸ்டார்ட் பண்ணி 4க்குள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஜஸ்ட் 2 3. கரெக்டுங்களா? பி பினா என்னப்பா? ஸோ பிங்கிறது ஹோல் நம்பர் அண்ட் 0ல இருந்து 2 வரைக்கும். அப்போ 0 and 1 மட்டும்தான். 2 வரைக்குமா சொல்லிக்காங்க, தவிர 2 இன்க்ளூட் பண்ணி சொல்லல. சரிங்களா? சி பாருங்க, x is less than 3 and it is a natural number. So c is equal to 1 and 2. ரைட்டா பசங்களா? ரெண்டுலயுமே 2 செட்டு தான். ஸோ உங்க 2 பேரும் யாரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம், லைக் ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ் கிராஸ் பி யூனியன் சியா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி intersection, sorry, union
A cross C. ஓகே ஏடா பசங்களா? எஸ், இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றப்போ பிராக்கெட் என்னமோ அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? பி யூனியன் சின்றப்போ பி அண்ட் சிக்கான யூனியன் வாட் இஸ் இட், டூ பி அண்ட் சி ஆர் 0 1 1 2. அவங்களோட எல்லா யூனியனும் என்னவா இருக்கும், 0 1 and 2. ஒரு நம்பரை ஒரு டைம் எழுதுனா போதும். ஸோ 1 2 டைம் எழுதாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் A cross B union C. ஓகேங்களா? A cross B union C. So what is A? A na என்னப்பா, 2 and 3 cross. Crossனா நீங்க ரிலேஷன் ஃபார்ம் பண்ண போறீங்க. இவங்க கூட சேர்த்து வச்சு எழுத போறீங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதுதான் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? அப்ப 2-வை 0 கூட ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 2, 0. 2-வை 1 கூட சேர்த்து வச்சு எழுதணும். 2-வை 2 கூட சேர்த்து வச்சு எழுதணும். 3, 0, 3, 1 and 3, 2. சரியா பசங்களா? இதுதான் கொடுத்திருக்க விஷயங்கள். ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுல யார் யார் நம்மளுக்கு இருக்காங்க, A cross B. ஓகேங்களா? யூனியன் A cross C. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், A cross B நம்மளுக்கு வேணும். ஏல யார் யார் இருக்காங்க, ஐ திங்க் இட் இஸ் 1 and 2. பில யார் இருக்காங்க, 0 and 1. இவங்க ரெண்டு பத்தி சேர்த்து வச்சு எழுதணும். 1 இவங்களை சேர்த்து வச்சு எழுதணும், 2 இவங்களை சேர்த்து வச்சு எழுதணும். ஸோ 1, 0, 1, 1, 2, 0, 2, 1. சரிடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் தேவை, A cross C நம்மளுக்கு தேவை. ஸோ 1 and 2 cross C. Cல யார் இருக்காங்க, 1 and 2. ஓ, ஒரே நிமிஷம், 1ல 2 and 3 இருக்கு. Sorry, so it is 2, 3. But 2, 2, 3, 3. ஓகேங்களா? எஸ். 2, 3 cross 1 and 2. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், 2, 1, 2, 2, 3, 1 and 3, 2. சரிடா பசங்களா? எஸ். இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, யூனியன் எடுக்க சொல்றாங்க. ஆனா இந்த சம்மெல்லாம் நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாவே பார்த்துருவீங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ A cross B யூனியன் A cross C. சரிங்களா? ஸோ தட் இஸ் 2, 0. இது ஒரு எலிமெண்ட். 2, 1, 3, 0, 3, 1. ரைட்டா? நெக்ஸ்ட் 2, 2. நெக்ஸ்ட் 3, 1. 3, 1 ஆல்ரெடி எழுதிட்டோம். 3, 2. ஓகேங்களா? இந்த 6 பேரு எங்க இருக்க 6 பேர், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். இதே பஞ்சாயத்து தான் நம்ம யாருக்கும் பார்க்கணும். we have to see for the second case also. செகண்ட் கேஸ் நீங்க பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சம்ம மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியாடா பசங்களா? எஸ். அடுத்து வருது இவங்க தான். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், ரிலேஷனா என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ த டேட்டா இன் தி அட்ஜசன்ட் டேபிள் டெபிசிட்ஸ் தி லென்த் ஆஃப் அ பர்சன் ஃபோர்ஹெட். பர்சனோட ஃபோர்ஹெட், அதாவது ஒரு மனுஷனோட நெத்தியின் லென்த், நெத்தியோட லென்த்தையும் அண்ட் தியர் கரஸ்பாண்டிங் ஹைட், அவனோட ஹைட்டை வச்சு அவனோட நெத்தியோட லென்த்தை சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு. y is equal to ax plus bங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப், where a and b are constant. Check if the relation is a function. கொடுத்திருக்க ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் எப்ப ஆகும், அங்க இருக்க ஒவ்வொரு ஆளுக்குமே யூனிக் ஆன ஒரு இமேஜ் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ 35க்கு 56 இருக்கு, 45க்கு 65 இருக்கு, 50க்கு 60.5 இருக்கு, 55க்கு 74. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குல்ல, நம்ம ரைட்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜ் நிச்சயமா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபங்க்ஷனா? எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? வேணா ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்க, நீ அதை எப்படி வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம்டா பசங்க. ஓகே, ஐ அம் ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பை ஆரோ டயக்ராம். ஸோ லென்த்தை வந்துட்டு ஒரு செட்ல நான் ரெப்ரசென்ட் பண்றேன்.
height. Okay. So 35, 45, 50, 55. Okay, next 56, 65, 59.5, I think so. Yeah, 69.5. Next என்னப்பா 70. பாருங்க, you can see இப்போ இது one more rule நான் சொல்றேன். no one moreனா என்னது? யாருக்குமே இமேஜ் இல்லாம இருக்கா? இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ்னு இருக்கு. அண்ட் யாருக்காவது ரெண்டு இமேஜ் இருக்கா? நோ, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் கரெக்டா இருக்கு. அப்ப இது ரிலேஷன் இல்ல, ஃபங்க்ஷன். So given relation is a function. ஏன்னு क्वेश्चन கேட்டா என்ன சொல்வீங்க? Since every x has unique ஆன image. ஒரே ஒரு இமேஜ் தான் அவங்களுக்குன்னு இருக்கு. So unique image. ஓகேவாடா பசங்க? அதனால இவங்க ஃபங்க்ஷன். செகண்ட் விஷயம், find the height of a person whose forehead length is 40 centimeter. So forehead lengthனா யாரு? क्वेश्चनல அது தெளிவா சொல்லிருக்காங்க. forehead lengthங்கிறது x அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காங்க? x 40 centimeter. x என்னது? 40 centimeter. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? height of a person. that means y கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு AB என்னன்னு தெரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி AB என்னன்னு தெரியணும். செகண்ட் क्वेश्चனை விட்டுட்டேன். ஃபைண்ட் AB. ஏன் B தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு வேரியபிள்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ரெண்டு அன்னோன்ஸ்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 35 யாருக்கு மேப் ஆகுது? 56க்கு. 45 65க்கு மேப் ஆகுது. இந்த ரெண்டு விஷயத்தை பிடிச்சிப்போம். 35 56க்கும் 45 பார்த்தீங்கன்னா 65க்கும் மேப் ஆகுது. கரெக்டுங்களா? எஸ். ஸோ இதில் என்ன நான் சொல்கிறேன்? இது இன்புட்னா இது அவுட்புட். கரெக்டுங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎக்ஸ் பிளஸ் பி. அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்னா இன்புட், எஃப் ஆஃப் எக்ஸ்னா அவுட்புட். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 35ன்னு போட்டிங்கன்னா அதோட மொத்த வேல்யூ யாரு? 56. புரியுதா? அண்ட் அதே மாதிரி எக்ஸுக்கு 45ன்னு போட்டிங்கன்னா அவங்களோட மொத்த வேல்யூ 65. ஓகே. ஸோ லைக் ஜஸ்ட் அப்போ இப்போ என்ன பண்ண போறீங்க? எலிமினேஷன் மெத்தட். இந்த எலிமினேஷன் மெத்தடை ரீசெண்டாக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டோரியில ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவங்க ஜஸ்ட் சப்ராக்ட் மட்டும் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவேஷனு. ஸோ 35ல 45 போச்சுன்னா -10a, 65ல 56ல 65 போச்சுன்னா -9. அப்போ a is equal to 9/10. a ஓட வேல்யூ என்னது? 9/10. சரிங்களா? b ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை தூக்கி ஏதாவது ஈக்குவேஷன்ல போடணும். So 35 9/10 plus b is equal to 56. சரிங்களா? அப்ப b is equal to 56 minus, ஓகேங்களா? இதெல்லாம் லைக் உனக்கு தெரியும் இது 5 டேபிள்ல கேன்சல் ஆகணும். this is 2 times and this is 7 times. 63/2. 56 2 ஆல மல்டிபிள் பண்ணா 112 minus 63 divided by 2. ஓகேங்களா? 60ல இருந்து 112க்கு போறதுக்கு ஒரு ஐ ஹோப் ஒரு 62 கூட சேர்ந்துட்டு ஒரு 3 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 109. சரிங்களா? 109 divided by 2. சாரி, நான் ஆட் பண்ணிட்டேன். 1 sec சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஆட் பண்ணிட்டேனா? See 112 minus 63 divided by 2. சரி வச்சுங்களா? 9 போயிடும். 10ல போச்சா 49/2. ஓகேங்களா? It is 49/2. That's it. சரிங்களா? யாடா பசங்க? எஸ். இப்போ ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்காங்க, யூ நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 9/10 இன்டூ எக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க 49/2ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து 40, ஒய் என்னது?
yனா என்னது f of x. So y ஓட வேல்யூ என்னது 9/10, x வந்து 40 plus 49/2. So இது cancel ஆயிடும், which means இதோட வேல்யூ வந்துட்டு 36 plus இவங்க வந்து 24.5. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்களேன். ரிமைண்டட் 160.5. ஸோ ஹைட் எவ்வளோ இருப்பாரு? 60.5 சென்டிமீட்டர் இருப்பார். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட். You can see the third thing, that is find the length of the forehead of a person if the height is 53.3 inches. ஹைட் கொடுத்துட்டாங்க, forehead கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் 53.3 inches. x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 53.3 is equal to என்னவா இருக்கும்? ax plus b. ஸோ a ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 9/10x plus 24.5. ஓகேவா? இதை 9/10 வச்சுப்போம். ஓகே, ஈஸியா இருக்கும். இது இந்த சைடு வந்து சப்ராக்ஷன். ஸோ 53.3லேருந்து 24.5 போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ டிவைட் பண்ணி ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 8 and so 28.8 is equal to 9/10x. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 28.8 into 10/9. இவங்களும் கேன்சல் ஆவாங்களான்னு பாருங்க. 1 time. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 3 times ரிமைண்டட் 1. ஸோ 3.2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. சரியாப்பா? 32 சென்டிமீட்டர். ஓகேவா? லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் என்னவா இருக்கும்? 32 சென்டிமீட்டரா இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். சரிங்களா? எஸ் மேம், வாட் ஐ கேன் டூ ஃபார் திஸ்? இதுக்கு சம்ம நான் என்ன பண்ணேன், இந்த சம்ம ஆல்ரெடி ஒரு 5 மார்க் லைக் டாப் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போயிருக்கேன். அந்த லைவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் யூ கேன் ஒர்க் இட் அவுட். சரிடா பசங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Forensic scientists can determine the height of a person based on the length of a thigh bone. Thigh bone-னா நம்ம தொடையோட எலும்போட லென்த்தை வச்சு அந்த பர்சன் எவ்வளோ ஹைட்டா இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமாமா ஃபாரன்சிக் சயின்ஸ்ல. அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 1-to-1 on-to-1 கேட்டிருக்காங்க. ஒரு 1-to ஃபங்க்ஷனா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, f of x is equal to f of y-ன்னு எடுத்துக்கிட்டு x is equal to y-ன்னு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்குன்னா அப்ப அதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த இன்புட்டும், அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் ரெண்டு பேரும் சேம். அப்ப இன்புட்டும் சேமா இருக்கணும். அப்பதான் அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்ப இதுல அவுட்புட் நம்ம எதை பேசுவோம்? h of b தானே பேசுவோம். கரெக்டாடாப்பா? அப்போ h of x is equal to h of y. ஓகேவா? எக்ஸ்னு இன்புட் கொடுக்கும் போது கிடைக்கிற அவுட்புட்டும் ஒய்னு இன்புட் கொடுக்கும் போது கிடைக்கிற அவுட்புட் ரெண்டு பேரும் சேம். அவுட்புட் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2.47x plus 54.10 is equal to 2.47y plus 54.10. சரிங்களா? என்ன நடக்கும்டா பசங்களா? இதுவும் கேன்சல். அண்ட் ஆப்வியஸ்லி இதுவும் கேன்சல் ஆகி எல்லாம் கேன்சல் ஆகி x is equal to y வருதா? எக்ஸ்னு போடுற அவுட்புட்டும் ஒய்க்கு போடுற அவுட்புட் சேமா இருக்கும் போது அந்த எக்ஸ் இன்புட் வேற கிடையாது, அவங்களும் சேம் தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்படின்னா இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். சரிடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் அ பர்சன். ஹைட்டுங்கிறது யாரு? ஹெச் ஆஃப் பி தான் ஹைட். அண்ட் லென்த் ஆஃப் தி தை போனுங்கிறது இங்க கொடுத்துருக்க பி. இங்க கொடுத்துருக்க பி தான் லென்த் ஆஃப் அ ஹைட் போன், தட் இஸ் 450 சென்டிமீட்டர். ஓகேமா? அதாவது பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஹெச் ஆஃப் பியோட ஃபார்முலா என்னது? 2.47 into b plus 54.10. ஸோ மற்றவங்கள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So 5 multiple பண்ணா என்ன ஆகும்? 35 reminded 3, 20, 23 reminded 2. So plus 50,
123.5. 0 மல்டிபிள் பண்ணா டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும் பிளஸ் 54.10. ஸோ என்ன ஆகும் 7னா 7. 2 plus 5 it is 7. ஓகேங்களா? ஸோ he will be around 177 centimeter. சரிடா பசங்களா? ஓகே. செக் தி அதர் கொஸ்டின். கொடுத்துருக்க அதர் கொஸ்டின் பார்ப்போம். Find the length of the thigh bone. Length of the thigh bone னா B என்னன்னு கேட்டிருக்காங்க. Height of a person கொடுத்துருக்காங்க 147. H of B ன்னு கொடுத்துருக்காங்க 147.96. B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா பசங்களா? எஸ். வாட் இஸ் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? H of B ஓட ஃபார்முலா உனக்கு தெரியும். 2.47 plus 54.10. இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? எஸ். இதால சப்ராக்ட் பண்ணுங்க. 147.96 minus 54.10 equal to 2.47B. சரிங்களா? when you subtract it 6 8 3 14ல 5 போச்சுன்னா 9 point equal to 2.47B. அப்ப B ஓட வேல்யூ என்னது 93.86 divided by 2.47. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. 7 யார் கூட மல்டிபிள் பண்ணா லாஸ்ட் டிஜிட் 6ல முடியும்னா 8 times. ஓகே? when you multiple with 8 கூட மல்டிபிள் பண்ணா மட்டும் தான் 56 கிடைக்கும். அப்ப 2.47 8 ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. 56 remainder 5 32 plus 5 is 37 remainder 3. ஸோ நிச்சயமா வராது. நம்மளுக்கு 76 தானே வரணும். we got 86. 86 தான் வந்திருக்கு. ஸோ இது கிடையாது. try with 18. 56 remainder 5, 32 na remainder 7, remainder 3, 16 plus 3 na 19. Next 2 4 7 6 இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 14. இதுவும் வராது. ஓகேவா? இதுவும் வராது. எஸ். ஸோ அப்போன 28 கூட மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, 28 கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 2 times மல்டிபிள் பண்ணா 14. ஸோ யோசிச்சு பாருங்க. 7 4 கூட ஆட் பண்ணா 8 வருமா? நோ வே. 7 யார் கூட ஆட் பண்ணா 4 வரும்? 7 யார் கூட ஆட் பண்ணா 8 வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா just multiple with 3 டா பசங்க. ஓகேவா? ஸோ 3 கூட மல்டிபிள் பண்ணுங்க. 1 21 and remainder 2 12 12 plus 2 12 plus 2 is 14 remainder 1 7 6 8 13 9 வந்துருச்சா? yes you get the answer. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? இவங்களே டிவைட் பண்ணீங்கன்னா 38 ஆன்சர் ஆகும். ஸோ 38 சென்டிமீட்டர். ஓகேவாடா பசங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எஸ். இந்த சம் ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்லை. கொடுத்துருக்க வேல்யூ எங்க லை ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 4 எந்த இடத்துல லை ஆகும்? சி எக்ஸ் வந்து -2 விட கம்மியா இருக்கும். அப்போ 4 அங்க வராது. 2 -2க்கும் 3க்கு நடுவில் 4 வருமா? வராது. 3யை விட ஜாஸ்தியா போகும்போது வருமா? எஸ், ஜாஸ்தியா போகும்போது தான் வரும். அப்போ உன்னோட f of x நீ கண்டுபிடிச்சுக்கோ. உன்னோட f of x வந்து 3x - 2. இப்போ நீங்க 4 போடுங்க. xக்கு பதிலா 4 போட்டா என்ன நடக்கும்? ஸோ 3 × 4 - 2 that is 10. ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் f of x என்னன்னு கண்டுபிடிங்க. -2 டா பசங்க. -2 எங்க லை ஆகும்? -2 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லை ஆகும். நீ கேட்கலாமா? ரெண்டு இடத்துலயும் -2 போட்டிருக்கு. இதுல -2க்கு நான் இருந்தா இதுதான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல -2க்கு ஈக்குவல் டு இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ ஈக்குவல் டு வர கேஸ்னா செகண்ட் கேஸ் தான். அப்போ x² - 2. இப்போ நீங்க xக்கு பதிலா -2 போடு. ஸோ 4 - 2 that is 2. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் அப்புறம்
Third case, f of 4 plus 2 into f of 1. Okay, what is f of 4? 10 ன்னு பார்த்தோம், கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். f of 1 கண்டுபிடிங்க. 1 எங்க இருக்கு? 1 எந்த இடத்துல லை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 minus 2 and 3 க்கு நடுவுல இருக்கு. that is x square minus 2 தான் ஃபங்க்ஷன். சரியா? 1 minus 2 that is minus 1. ஓகேவா? அதை தூக்கி இங்க போடுவோம். so f of 4 plus 2 into f of 1 is equal to 10 plus 2 into minus 1, that is 8. simple and easy. ஓகேவா? next பாருடா பசங்களா, fourth sum. fourth sumக்கு தேவைப்படுறவங்கள ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. f of 1 உனக்கு தெரியும், f of 4 என்னன்னு தெரியும், f of minus 3. so minus 3 னா எங்க வரும்? first case 2x plus 7 க்கு. f of minus 3 னா 2x plus 7. so 2 into minus 3 plus 7, that is 6 plus 1, that is 1. ஓகேங்களா? so இப்போ இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so f of 1 plus 3 into f of 4 divided by minus இங்க minus f of minus 3. இதோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம்? minus 1. ஓகேவா? இதோட வேல்யூ minus 1. minus 3 into இதோட வேல்யூ 10. இதோட வேல்யூ என்னது? 1. so 30 minus 30. அவ்வளவுதான் பசங்க, ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, சோ சிம்பிளா இருக்குல்ல? இந்த மாதிரி சம்லாம் சிம்பிளா தான் இருக்கும், அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட், the function t which maps temperature in Celsius into temperature. Celsius Fahrenheit மாத்திரக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. t of c ங்கிறது f, f க்கு ஈக்குவல், இது given. நெக்ஸ்ட் f is equal to 9/5c plus 32. இப்படியும் நீ போடலாம். ஓகேவாடா பசங்களா? சோ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது? செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? find t of 0, செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணு, இதுவும் f தான், இதுவும் f தான். அப்ப t of c ங்கிறது என்னது? 9/5c plus 32. சோ t of c னா என்னடா பசங்களா? 9/5c plus 32. சரிங்களா? so first t of 0 கேட்டிருக்காங்க. so 9/5 into 0 plus 32. so answer என்னது? 32. okay, yes. next t of 28. 9/5 into 28 plus 32. சரிங்களா? டிவைட் பண்ண முடியுமா? no, you can't divide anything, but இத கேன்சல் பண்றது ஈஸி. சரியா? so இது வந்துட்டு 5 times remainder 3 வரும், 5.6. 5.6 into 9, so it is 54, remainder 5 வரும், 45 னா 49. so plus 32 என்ன நடக்கும்? 11 80. சரிடா பசங்களா? 81.4. next என்னமா? t of minus 10. t of minus 10 என்னன்னு கேக்குறாங்க. so 9/5 into minus 10 plus 32. so cancel பண்ணீங்கன்னா 2 times, so 32 minus 18, that is 18. ஓகேவா? மூணு பேத்தி அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிடா பசங்களா? next, find the value of c when t of c. c என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னது? c. t of c வந்து நம்மளுக்கு 312 212. கேட்டிருக்கிறது c என்னன்னு சொல்லு. கரெக்டா? எப்படி கண்டுபிடிப்ப? t of c னா 9/5c plus 32. t of c வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 212. 9/5c plus 32. so இங்க இருக்க 32 இந்த சைடு வந்தா மைனஸ். so 212 minus 32 is equal to 9/5c. so ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 0. 21ல 3 போச்சுன்னா 80. 180 is equal to 9/5c. அப்போ c யோட வேல்யூ என்னது? 180 into 5 divided by 9. ரெசிப்ரோக்கல் ஆகும். இங்க இருக்கிற இந்த சைடு வந்தா ரெசிப்ரோக்கல் ஆகும். so இத கேன்சல் பண்ணீங்கன்னா 20, that is 100 degrees Celsius. ஓகேங்களா? yes. find the temperature when Celsius value is equal to Fahrenheit. ஓகேவா? கொடுத்திருக்க விஷயம் என்ன? எப்பவுமே லூப் ஹோல், கொடுத்திருக்க விஷயம் தான் லூப் ஹோல். CU Fahrenheit 1. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? find the temperature.
டெம்பரேச்சர்னா என்னது டி டி கேட்டிருக்காங்க. ஓகே எதுல வேணா சொல்லலாம், செல்சியஸ்லயும் சொல்லலாம், ஃபாரன்ஹீட்லயும் சொல்லலாம். ஓகே ஸோ டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு வாட்? எஃப். கரெக்டா? டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இஸ் ஃபாரன்ஹீட். ஸோ ஓகேவா? எஃப் அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சி, இது உனக்கு தெரியும்ல. எஃப்ங்கிறது என்னது? 9/5c plus 32. ஆனா அந்த எஃபோட வேல்யூ என்னது? சி தான். ஓகே ஸோ இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போங்க, மைனஸ் ஆகுமா? c minus 9/5c is equal to 32. ஸோ ஒரு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா -4c divided by 5 is equal to 32. ஸோ இங்க இருக்க 5 இங்க போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ -4c is equal to 32 into 5. c is equal to 32 into 5 divided by -4. ஏன்னா கேன்சல் பண்ணிக்கலாம்ல 8 times. So c is equal to -40. ஓகேங்களா? c is equal to -40 தான் கரெக்டான ஆன்சர். சரிடா பசங்களா? ஸோ p of c நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு சம் ஓவர். ஓகேவா? ஒரு கொஸ்டினை நம்ம எந்த அளவுக்கு உள்ள போய் பூந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே yes ma'am, what about this question, இந்த composition question? இந்த composition question நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் ஓகே நம்ம டைம் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினுக்கு வருவோம். பிகாஸ் 1 hour செக்ஷன்ஸ்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் இதை பண்ண முடியலனாலும் அந்த வீடியோ போன லைவ்ல லாஸ்டா நம்மளோட சேனல்ல மேக்ஸ் லைவ்ல இந்த ஒரு கொஸ்டினையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவாடா பசங்களா? எஸ். What about this case, ma'am? So find the HCF of 396,504,3636 அப்படின்னா இவங்களோட HCF நம்ம சொல்லணும். ஸோ என்ன பண்ணலாம்? HCF கிடைக்கும். ரைட், ரெண்டு பேத்துக்கு ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரெண்டு பேத்துக்கு கண்டுபிடிப்போம். 504க்கும் 396க்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இதுல நீ யாரை வேணா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கிறதுல பெரிய நம்பருக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்கோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 636க்கும் 504க்கும் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு பேத்துல யார் பெரியவங்க? இவன் தானே பெரியவன். அவனை சின்னதை வச்சு டிவைட் பண்ணு. ஸோ 600க்குள்ள எவ்வளோ 500 இருக்குன்னா 1 டைம்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் எவ்வளோ செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ 504லேருந்து 604 போச்சுன்னா ஒரு 132. ஓகேவா? 132 ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம போகணும். கரெக்டுங்களா? அகெயின் அப்போ 504 132ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ 132க்குள்ள எவ்வளோ 500 இருக்கு? ஏன் பசங்களா? 132க்குள்ள எவ்வளோ 500 இருக்கு? ஸோ ஒரு 132வை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் அதிகமா போயிடும். ஓகே 132வை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 396. சரிங்களா? ஸோ 396க்கும் 504க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 108 வித்தியாசம். ஓகேவா? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 108 ரிமைண்டரா இருக்கும். திருப்பி 132வை 108 எவ்வளோ டைம் டிவைட் பண்ணும்? 1 டைம் தான். சரிங்களா? 32க்கும் இதுக்கும் எவ்வளோ டைம்ஸ் டிஃப்ரெண்ட்னா 24. ஓகேவா? அகைன் 108 24 டிவைட் பண்ணுமா? எஸ். 24 into 5 போட்டாலே உங்களுக்கு 120 கிடைச்சிரும். ஸோ 24 into 4 போட்டீங்க அப்படின்னா 96. ஓகேவா? 4 டைம்ஸ்னா 96. 96னா இங்க ஒரு 4 இங்க ஒரு 8னா மீதி 12. சரியா? திருப்பி 12 24 டிவைட் பண்ணும். உனக்கு தெரியும். ஸோ 24 12 டிவைட் பண்ணிடும். ரிமைண்டர் 0. ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? HCF ஆஃப் யார் யாருக்கு உள்ளது? ஸோ 504 and 636க்கு HCF வந்து 12. ஓகே, இப்போ இந்த 12 யார் கூட இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும்? 396 கூட. சரிங்களா? 396 12 டிவைட் பண்ணுமா? செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 100ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100ல 8 இருக்கு, 8 12s இருக்கு. அப்போ 300ல பார்த்தீங்கன்னா ஒரு 24 இருக்குமா? ஸோ 12 into 24
288. சரியா? இதுதான் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது கூட நீங்க 12 ஆட் பண்ணீங்கன்னா it will be 300. okay, yes, 25 கூட 12 multiple பண்ணீங்கன்னா 300. okay, yeah. So 32 into 12. 33 into 12. So 396 பார்த்தீங்கன்னா 12 டேபிள் வரும், 33 times வருது. So it is completely divisible. அப்போ அதோட full HCF என்ன மேம்னு கேட்டிங்கன்னா 12 தான் அவங்களோட மொத்த HCF. ஸோ இதுக்கு நீங்கள் யாருக்கு வேணால் ட்ரை பண்ணலாம், எந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்து இதை நீங்கள் சொல்லலாம். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் சம்? ஓகே மேம், இது வந்துட்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா 4 அடுத்தடுத்து இருக்க ஏபி டேர்ம்ஸ் பார்க்க ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. a plus 2d, a plus d, ஓகே, a minus d, a minus 2d. சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா, அதாவது இந்த எல்லா டேர்ம்ஸையுமே என்ன பண்ண சொல்றாங்க? சம். சம்னா என்னப்பா? சம் பண்ணா 28. அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணா, ஓகேவா? எவ்ரி திங் ஆட் பண்ணீங்கன்னா டி எல்லாமே கேன்சல் ஆகி 4a is equal to 28. அப்போ a ஓட வேல்யூ 7. ஓகேவா? கிளியரா? அவ்வளோதான். a ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். அவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஸ்கொயர் பண்றோம். ஸோ a plus 2d ஸ்கொயர் பண்ணுங்க, a plus d ஸ்கொயர் பண்ணுங்க, a minus d ஸ்கொயர் பண்ணுங்க, a minus 2d ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 276. ஓகே, எஸ். ஸோ இவனை ரெண்டு டேர்ம் ஸ்கொயர் பண்ணா a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 4d ஸ்கொயர் பிளஸ் 8d. சரி, 8 இல்லை 4 தான், பிளஸ் 4d. நெக்ஸ்ட் இவனை a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2d. இவங்கள a ஸ்கொயர் plus d square minus 2d. இவங்கள a square plus 4d square plus 4d equal to 276. சரியா? இதுல யாரெல்லாம் கேன்சல் ஆவா? 2d 2d கேன்சல், 4d மைனஸ்ல 4d கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ யார் யார் இருக்காங்க? 4 a ஸ்கொயர் இருக்கு, 4 5 6 10. 10d square is equal to 276. a ஓட வேல்யூ தெரியும் 7 சொல்லி. So 4 into 49 plus 10d square is equal to 276. சரிடா பசங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா இதை 2 ஆல டிவைட் பண்ணி, எல்லாமே 2 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணா 2 into 49 plus 5d square is equal to 138. சரிடா பசங்களா? எஸ், 138. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இவங்களே மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 18 ரிமைண்டட் 1, 8 9, 98. அப்போ 5d square is equal to 138 minus 98. 38க்கும் 98க்கும் 40 தான் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி சாரிடா பசங்களா, நான் ஃபார்முலாவை தப்பா எடுத்துக்கிட்டேன். ரியலி சாரி. இது வந்துட்டு 3d. ஓகேவா? திஸ் இஸ் 3d நாட் 2d ஆக்சுவலி. ஸோ 3, திஸ் இஸ் 3. 3னா இது 9d ஸ்கொயர்னு மாறும். அண்ட் திஸ் இஸ் 9d ஸ்கொயர். இது ஒரு 6d, இது ஒரு 6dன்னு மாறும். ஸோ 9 9 18. 18 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 20 வரும். ஸோ இப்போ நீங்கள் அவங்கள 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு 10. ஸோ 10, தட் இஸ் 10. எஸ். அப்படின்னா என்ன ஆகும்? 10d square is equal to 40. அப்போ d square is equal to 40 divided by 10, that is 4. அப்போ d square ஓட வேல்யூ plus or minus 2.
ரெண்டு ஆன்சர், பிளஸும் வரும் மைனஸும் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேஸ், ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ +2னா என்ன? ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ -2னா என்ன? என்னென்ன நம்பர் இருக்கு? a + 3d, a + d, a - d, a - 3d. சரிங்களா? ஸோ 7 + 6, ஓகே, 7 + 2, இது 7 - 2, 7 - 6, 1, 5, 9, 30. இதுதான் அந்த 4 நம்பர்ஸ். சரிங்களா? இது அப்படியே இது ரிவர்ஸ் ஆர்டர்ல கிடைச்சிருக்கும். அதே நம்பருக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல கிடைக்கும். ஓகேப்பா? 7 - 6, 7 - 2, 7 + 2, 7 + 6. ஸோ பார்த்தனா 1, 5, 9 and 13. சரிங்களா? இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா? Find the sum of all natural numbers which are divisible by 7. 7ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னப்பா? ஸோ 1ல கண்டினியூஸா வர நம்பர் பிட்வீன் அப்படின்றப்போ 300க்கும் 600க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பிட்வீன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஸோ 301ல ஸ்டார்ட் பண்ணி 302, 599 வரைக்கும். ஓகேங்களா? இதுல எந்தெந்த நம்பர்ஸ் 7ஆல டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க. 7ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 7 டேபிள்ல வருது, ஒரு நம்பர் 7 டேபிள்ல வருது அப்படின்னா, சரியா? ஸோ 7, 14, 21. ஓகேவா? இது எல்லாமே 7 டேபிள்ல வருதுன்னா இவங்க நடுவில் இருக்கிற டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா 7 கூட 7 ஆட் பண்ணா 14 கிடைக்கும், 14 கூட 7 ஆட் பண்ணா 27, 21 கிடைக்கும். ஸோ டேபிள்ஸ் அப்படின்னா என்னது? அது நார்மலி ஏபி சீரீஸ்ல இருக்கு. ஒரு நம்பர் அது கூட ஆட் பண்ண நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருக்கும். அப்போ அது ஏபி சீரீஸ்ல இருக்கு. அப்போ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இது, இந்த 301ல இருந்து எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் 7ஆல டிவைட் ஆகும் அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். யாரு டிவைட் ஆவாங்க? 301 ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், இட் இஸ் வில் பி டிவிசிபிள். சரியா? 301 நம்மளுக்கு டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நம்பர் டிவைட் ஆகும்? 308 கூட 7 7 ஆட் பண்ணிட்டு வாங்க. சரியா? லாஸ்டா பாத்தீங்கன்னா 595 எனக்கு தெரிஞ்சு டிவைட் ஆகும். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம். 595 ஸோ 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 599 ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் உனக்கு புரிஞ்சிடும். லாஸ்ட் டிஜிட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். 56னா 8 ரிமைண்டர் 3. ஓகேவா? 3ல லாஸ்ட்ல 3 அண்ட் லாஸ்ட்ல எந்த டிஜிட் இருக்கா 5 டேபிள் 7 டேபிள்ல வரும்னா 35 வந்து மட்டும் தான் 7 டேபிள்ல வரும். அதனால தான் சொன்னேன். அப்போ 595 வரைக்கும் நம்மளுக்கு டிஜிட் போகுது. 301ல ஸ்டார்ட் பண்ணி 595 இதோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? நம்மளுக்கு சம் ஆஃப் ஏபி சீரீஸ். ஏவோட வேல்யூ என்ன? 301, டியோட வேல்யூ என்னது? 7. ஆனா எவ்வளவு டேர்ம்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்? n கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா n-க்கு ஒரு ஃபார்முலா இருக்கே, L - A divided by D plus 1. So 595 minus 301 divided by 7 plus 1. Okay, 492. 4 times remainder 1. 42 plus 1. 43 terms இருக்கு. சரிங்களா? So sum of the terms is equal to 43 divided by 2. 2 into A. 2 into A போடலாம், A plus L அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. So 301 plus 595. 698. ஸோ இப்போ இது டிவைட் ஆச்சு அப்படின்னா 448. 448. ஓகேங்களா? 43-ய 448 கூட மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். 43-ய 448 கூட மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 43-ய 448 கூட டிவைட் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 19. ஓகே, 19264. இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரிடா பசங்களா? எஸ், தட்ஸ் இட். ஸோ ஈஸியா இருக்குல்ல?
லைக் ஆனா இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. So the houses are numbered from 1 to 49. செந்தில் houses numbered such that ஓகேவா, எப்பயுமே இந்த வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க வருவாங்க, வீடெல்லாம் இருக்கும், அந்த வீட்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம், 1ல இருந்து 49 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ மோஸ்ட்லி என்ன ஆகும், எஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர். அப்போ மொத்தமா எவ்வளவு ஹவுசஸ் இருக்கு? 49 ஹவுசஸ் இருக்கு. சரியா? செந்தில் ஹவுசஸ் நம்பர், செந்தில்னு ஒருத்தர் வீடு இருக்குப்பா. ஓகேவா? அவரோட வீட்டு நம்பர் என்னன்றது தான் கொஸ்டின். ஆனா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீட்டு அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய வீடு இருக்கு, பின்னாடி நிறைய வீடு இருக்கு. முன்னாடி இருக்கிற நிறைய அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குமா, அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா ஒரு சம் கிடைக்குமா, அந்த சம்மும் பின்னாடி இருக்க வீட்டோட எல்லா ஆர்டரையும் ஆட் பண்ணா அதோட சம், ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருக்கிற ஹவுஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண சம்மும் பின்னாடி இருக்கிற வீட்டோட ஹவுஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண சம்மும் ஈக்குவல். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, இவனோட வீட்டு நம்பர் என்ன, இது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. லெட் இட் பி எக்ஸ். செந்தில் வீட்டு நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ். ஆனா எல்லா வீடும் எப்படி இருக்கும், லைனா இருக்கும். ஸோ 1ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடு 1ஆ நம்பர், 2வது நம்பர், 3ஆ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 1. அது வந்து லாஸ்டா 49 வரைக்கும். சரிங்களா? அப்ப இவங்களோட சம் இப்போ 1 + 2 + 3 + up to எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸ் பிளஸ் 1 up to 49. கரெக்டா? இது நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இது என்னது, இது பார்க்க என்ன இருக்கு, ஸ்பெஷல் சீரீஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ 1 + 2 + 3, 1ல ஸ்டார்ட் பண்ற நேச்சுரல் நம்பர்ஸ், கண்டினியூஸ் நம்பர் இருக்கு. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம் இருக்கு. ஸோ அதோட ஃபார்முலா என்னது, n × n + 1/2. கரெக்டுங்களா? ஸோ n-க்கு பதிலா எக்ஸ் மைனஸ் 1 போடணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 + 1 / 2. ஓகேவா? இதை ஆட் பண்ண முடியாது, இதுக்குன்னு சீரியஸ் ஃபார்முலா கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், எல்லாமே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி எழுதலாம். 1 up to 49ல இருந்து யாரை மைனஸ் பண்ணியிருக்கோம், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இவங்களோட ஃபார்முலா என்னது, 49 × 49 + 1 / 2 மைனஸ் இவங்க யாரு, எக்ஸ் × எக்ஸ் + 1 / 2. சரிடா பசங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது என்னது, எக்ஸ் மைனஸ் 1 × எக்ஸ் / 2. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்துலேயுமே /2 இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே /2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா, எல்லாத்துலேயுமே /2 கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 × எக்ஸ் = 49 × 50 மைனஸ் எக்ஸ் × எக்ஸ் + 1. மல்டிபிளும் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் = இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 50 × 15 2500. 2500லேருந்து 50 போச்சுன்னா 2450. சரியா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, மைனஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு வந்தால் 2x². 2x = 2450. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2450 / 2. ஸோ 1225. 1225ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹோப் இட் இஸ் 35². 35². செக் பண்ணி பாருங்க, 35 × 35. ஸோ 35 × 35 it is 1225. x² = 35னா அப்போ எக்ஸோட வேல்யூ 35. அப்போ செந்தில் வீட்டு நம்பர் என்னது, 35. ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? Find the sum of all natural numbers between 602 to 902. between நான் சொன்னேன், என்ன சொன்னேன், அவங்க வர மாட்டாங்க. between அப்படின்னாலே அவங்க வர மாட்டாங்க. ஸோ 603ல ஸ்டார்ட் பண்ணி 901 வரைக்கும். இதுல
யாரெல்லாம் டிவைட் பண்ணிடுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டா? யாரெல்லாம் டிவைட் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் பண்றவங்களோட சம்மை எடுத்துக்கணும். மொத்தமா ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் சம். ஓகேவா? டோட்டல் சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது 603ல இருந்து 604 இப்படி எல்லாத்தையுமே லைனா 901 வரைக்கும் ஆட் பண்றேன். இந்த சம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ இது எவ்வளோ? இது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் ஆட் பண்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதோட ஃபார்முலா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 1 2 அப் டு 901 ஈஸியா ஃபார்முலா வச்சு கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுல ஒரு ரெயில் ட்ராக் மாதிரி. ஸோ ரெயில் ட்ராக்ல 603ல இருந்து கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் வேணும்னா முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை நீ ரெயிலை விட்டு ரிமூவ் பண்ணணும். அப்பதான் அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ முன்னாடி எவ்வளோ கம்பார்ட்மெண்ட் இருக்கும்? அப்போ 602 வரைக்கும் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்றோம். சரிடா பசங்களா? இதோட வேல்யூ என்னது? 901 into 901 plus 1 divided by 2. இதோட வேல்யூ என்னது? 602 into 602 plus 1 divided by 2. 901 into 902 divided by 2 minus 602 into 603 divided by 2. ஓகேங்களா? பொறுமையா மல்டிபிள் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 45 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 31. ஓகே? எஸ். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 901 into 451 4,06,351. சரியா? மைனஸ் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணும். 301 into 603 181 503. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணும். சரிங்களா? சப்ராக்ட் பண்ணுவோமா? 11ல 3 போச்சுன்னா 8. ஓகேவா? 4ல 4 தான். ஓகேவா? 3ல 5 போகுமா? நோ. ஸோ இது 5. 13ல 5 போச்சுன்னா 8. ஸோ அது 5 ஆயிரும். 5ல 1 போச்சுன்னா இட் இஸ் 4. அண்ட் 40ல 18 போச்சுன்னா 40ல 18 போச்சுன்னா ஐ ஹோப் இட் இஸ் 28. 10 8 ஸோ 22. சரி பசங்களா? 224848 406,351ல இருந்து 181,503 சப்ராக்ட் ஆச்சுன்னா 224848 தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இது டோட்டல் சம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவிசிபிள் பை 4 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோ. டிவிசிபிள் பை 4 எவ்வளோ? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் சம் ஆஃப் ஏபி சீரீஸ் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 604 தான். 604 டிவைட் ஆகும், 608 டிவைட் ஆகும். லாஸ்டா பார்த்தீங்கன்னா 900. எல்லா 100ஸ்மே 4ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ n கண்டுபிடிக்கணும். ஸோ 900 மைனஸ் 604 டிவைடட் பை 4 பிளஸ் 1. ஸோ 900ல 604 போச்சுன்னா ரிமைண்டர் 296 divided by 4 plus 1. So 7 reminded 1. So 75 terms இருக்கு. எவ்வளோ terms இருக்கு? 75 terms இருக்கு. So இந்த 75 term-ஐயும் add பண்ண போறீங்க. So sum of numbers, ஓகேவா? divisible by 4 எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ? 75 by 2 into 604 plus 900. $75 into 752. 75 into 752. 56,400. சரிடா பசங்களா? இது டிவிசிபிள் பை 4. இது டோட்டல்ஸ். ஸோ டோட்டல் சம்ல இருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ணிடுவோமா? ஸோ அவங்க கேட்டிருக்க ரெக்வயர்டு ஆன்சர் நம்மளுக்கு என்னது?
224848ல இருந்து you have to subtract 56400. 484 168. Okay, so this will be your required answer. 168448. ஓகேவா பசங்களா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? எதுக்கும் எல்லாத்தையும் ஒரு டைம் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? யா. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் the product of 3 consecutive terms in GP. GP இருக்க மூணு பேர் பாத்தீங்கன்னா A by R, AR, A. இவங்க தான் அந்த மூணு பேர். ஆர்டரை மாத்தி போட்டேன். A நடுவுல வரும். A, AR. ஓகேங்களா? இவங்க எல்லாத்தோட ப்ராடக்ட். இவங்க எல்லாத்தோட ப்ராடக்ட்னா என்னது? எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷன் 3, 4, 3. ஸோ இப்போ இதுல R கேன்சல். A கியூபோட வேல்யூ 343. 343 யாரோட கியூப்னு கேட்டீங்கன்னா 7 ஓட கியூப். சரியா? அப்ப A ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 7. ஓகே, நெக்ஸ்ட் their sum is 91. அவங்களோட sum A by R plus A plus AR. இவங்களோட sum வந்து 91. ஓகேங்களா? I hope it is 91 by 3. ஓகேங்களா? என்ன ஆகும்? A காமனா எடுத்துக்கோ. 1 by R plus 1 plus R is equal to 91 by 3. இது 7. ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு LCM எடுத்துக்கலாம். R LCM எடுத்துட்டீங்கன்னா R square plus R plus 1 divided by R is equal to 91 by 3. இந்த இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ 1 9 13 10. சரிங்களா? So it is 13 by 3. So ரெண்டு பேரையும் மாத்தி மல்டிபிள் பண்ணுங்க. So 3R square plus 3R plus 3 is equal to 13R. So இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ரைட்டாடா பசங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இவங்களை ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவீங்க? How will you do factorization? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 and 3 மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 மல்டிபிள் பண்ணா 9. 9 எப்படிலாம் எழுதலாம்? 9 into 1 எழுதலாம். ஸோ தட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா -10 கிடைக்கும். அப்போ -9 -1. இப்போ இதுல ஏதாவது கோஃபிஷியன்ட் இருக்குன்னா அந்த கோஃபிஷியன்டால டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 3ஆல டிவைட் பண்ணிடுங்க. அப்போ R -3 ஒரு ஆன்சர், R -1 by 3 ஒரு ஆன்சர். இது 0. அப்ப Rக்கு என்னென்னலாம் வேல்யூ? R is equal to 3 1, R is equal to 1 by 3 1. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் இருக்கு. எப்படி Dக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குமோ அந்த மாதிரி Rக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏவோட வேல்யூ என்னடா பசங்க? 7. ஆரோட வேல்யூ என்னது? 3. ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ AR is equal to 21. A by R is equal to 7 by 3. A is equal to 7. ஸோ 21 7 7 by 3 தான் உன்னோட நம்பர். ஓகேவா? அந்த நம்பர் எப்படி இருக்கும்? 21 7 7 by 3. This is the required 3 consecutive numbers in GP. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த சம்மும் சரி, இந்த சம்மும் சரி. I have already explained in the previous 5 mark live explain பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸோட PDF இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ bye bye everyone. Have a nice day.